வணக்கம். தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல சி.வி. சண்முகம் அவர்கள் டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை. இந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தான் கிடைக்கணும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இருக்கிறார். எங்களுக்கு தான் இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்கணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி சார்பாக இன்று தலைமை தேர்தல் அலுவலகத்தில் டெல்லியில் ஆஜராகி தன்னுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி சார்பாக முன்வைத்திருக்கிறார். கடந்த 2022 அதிமுக சார்பாக பொதுக்குழு கூட்டி 1.5 கோடி தொண்டர்களுடைய யோகாபித்த வரவேற்போட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய சார்பாக தலைமையேற்று இந்த கட்சியை வழிநடத்துகிறாங்க. 1.5 கோடி தொண்டர்களுடைய ஆதரவோட எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, உட்கட்சி பூசலும் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரிவினைகளும் கிடையாது. அதனால் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், கட்சி பலமாகத்தான் வைத்திருக்கிறோம். கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்று நாங்கள்லாம் வழிநடத்தி போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஆஜராகி எடப்பாடி பழனிசாமி சார்பாக தன்னுடைய கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு 23ஆம் தேதி இன்றையும் விசாரணை நடந்திருக்கிறது. நாளை 24ஆம் தேதி நாளைக்கு தேர்தல் ஆணையத்தில் விசாரணை கருத்து கேட்பு நடைபெற இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறதாக தகவல் வருது. அதிமுகவுடைய பெயரையோ கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்தையோ எடப்பாடி பழனிசாமி தரப்புல பயன்படுத்துவதை தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அண்மை செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கெடு விதித்திருந்தாங்க. 4 வார காலத்திற்குள் ஓபிஎஸ் இபிஎஸ் இரு தரப்பிலும் கருத்துக்களை கேட்டறிந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு வழங்கலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அது குறித்தான ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் ஒரு கெடு விதித்திருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்று 23ஆம் தேதி ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி.வி. சண்முகம் அவர்கள் ஆஜராகி எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். கட்சியில் எந்த விதமான உட்கட்சி பூசலும் பிரச்சனைகளும் இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும், எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் பிரிவினைகளும் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியை காட்டி தன்னுடைய வாதத்தை கருத்தை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சி.வி. சண்முகம் ஆஜராகி டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் தன் கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போகக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும், உரிமை மக்களுடைய தொண்டர்களுடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் கட்சியில் பல்வேறு சட்ட விதி மீறல்கள் நடந்திருக்கிறது, கட்சியில் பல உட்கட்சி பூசல் இருக்கிறது, கட்சிக்குள்ள எந்த நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை யாரும் ஏற்கவில்லை, அதனால் இரட்டை இலை சின்னத்தை முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போகாதவாறு தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக முன்வைத்திருக்கிறதாக தற்போது வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கிடைக்குமா அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கிடைக்குமா அல்லது இரட்டை இலை சின்னம் இரு தரப்புக்கும் கிடைக்காமல் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய முடிவு எடுக்க உள்ளார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு கிளப்பியிருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இருந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். இரட்டை இலை சின்னம் என்றாலே அதிமுக என்றாலே இரட்டை இலை சின்னம், இதுதான் அதிமுகனுடைய நிலை. இரட்டை இலை சின்னம் இருந்தாலே அதுதான் அதிமுக. கண்ணை மூடிக்கிட்டு தொண்டர்கள் வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலை இருந்து இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கிடைக்காமல் போனால் வாக்களிக்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் இந்த சின்னத்தையும் கட்சியுடைய பெயரையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போகக்கூடாது, அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் முன்வைத்திருக்கிறதாக தகவல்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் இப்படியே ஒரு கெடுபிடி வரக்கூடிய ஒரு சூழல், ஒரு பரபரப்பு வரக்கூடிய சூழல். யாருக்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்கும்? இன்னைக்கு அதிமுகவுடைய பின்னடைவுக்கும் ஒரு சரிவுக்கும் பல தேர்தலின் தோல்விக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். 1.5 கோடி தொண்டர்களும் அம்மா வழியில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்திருக்கக்கூடிய இந்த கட்சி இன்னைக்கு பின்னடைவும் பல தோல்விகளும் சந்தித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான். நிர்வாகிகள் மத்தியில் எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் தொண்டர்களை பிளவுபடுத்தி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் ஒற்றைத்தன்மையின் கீழ் இருக்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சுயநலமான ஒரு செயலை செய்வதனால தான் கட்சி இன்னைக்கு பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது, பல பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைக்கிறார். இந்த இரட்டை இலை சின்னம் விசாரிக்கப்பட்டு, அதாவது இன்னைக்கு 23ஆம் தேதி இன்று முதற்கட்டமாக விசாரித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம். நாளைக்கும் இந்த விசாரணை தொடர இருக்கிறது. பன்னீர்செல்வம் தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவு எடுக்கப்படும்ங்கிறதா இன்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒரு பரபரப்பான செய்தியும் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வத்திற்கும் இந்த சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.